பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர்னு சொல்றாங்க. முச்சந்தில எல்லா இடத்துலயுமே இந்த கற்பக பிள்ளையார் வைக்கிறாங்க. கற்பகம்னா வந்து தென்னை மரம் பேர் கற்பகம், சரிங்களா? சமஸ்கிருத தென்னை மரம் பேர் கற்பகம். அது தென்னை மரம் சார்ந்த விஷயமா ஏதோ ஒரு விநாயகர், ஒவ்வொரு விநாயகர் இருக்குங்க, ஓகேங்களா? நிறைய விநாயகர் இருக்கு. இது வந்து அவங்கவுங்களுடைய மைண்ட் செட்டுக்கு கும்பிடுறாங்கன்ற மாதிரி இருக்குன்னா இதுல வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஏன்னா இது விநாயகர் அப்படிங்கிறத யாருனாலே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கடவுள் தன்மை எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு இவங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன செய்யலாம்னா சும்மா அனுபவிக்கலாம். நான் திருப்பி திருப்பி சொல்றது ஆதாய சிந்தனையோட உங்களால இப்ப உலகம் எதுக்கு பிறந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணிட முடியும்? இந்த உலகம் எதற்கு பிறந்துச்சுன்னா எதுக்கு சாப்பிட்றான், எதுக்கு இவன் வந்து சம்பாதிக்கிறான், எதுக்கு வீடு கட்டுறான்னு ஆராய்ச்சி பண்ணா அவனால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இந்த வீடு கட்டுறது, சம்பாதிக்கிறது, பணம் அச்சடிக்கிறது, இதெல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னா நம்மளுடைய செயற்கை சிஸ்டம். நம்மளுடைய இயற்கை சிஸ்டம் என்னது? இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறான், அந்த கோடீஸ்வரர் வந்து ஒரு பேப்பர்ல சைன் போர்டு கொடுக்குறான், அதுக்கு என்ன வேல்யூ? பெரிய கோடீஸ்வரர் அப்ப அவனோட பணத்துக்கு என்ன சைன் பண்றானோ அதுக்கு அந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா? ஒரு பிச்சைக்காரன் சைன் போடுக்கணும் வேல்யூ கிடையாது. ஆனா பணக்காரன் கோடீஸ்வரன் கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்தாலும் குழந்தை தான் பிறக்க போகுது இல்லையா? அவன் பணக்காரன்றதுக்கு வேற குழந்தை, இவனுக்கு வேற குழந்தை. அப்ப இயற்கையில எல்லாமே சமமா தான் பாக்குது.